என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். காலை தியானத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளிலும் தியானத்திற்காக ஜெபத்தை குறித்தான காரியங்கள் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களே சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலும் சிந்திக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்கால் போல் இருக்க வேண்டாம். மனசர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியாக ஜெபம் பண்ண வேண்டும்? இப்படியாக இந்த மாயக்காரர்கள் போல ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் அப்போ எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது, நீயோ ஜெபம் பண்ணும்போது அடுத்த வசனம் பாருங்கள், 6வது வசனம். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கண்பானவர்களே, மாயக்காரர்கள் போல அங்கே அன்றைக்கு அந்த பரிசையை விதமாக ஜெபித்தான். ஆனால் அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்க்கும்போது அவன் எவ்வளவு ஒரு தாழ்மையாக ஆண்டவரை என்ன தன்னுடைய தலையை மேலிட்டு வானத்தை நோக்கி பார்க்க கூட துடிக்காமல் தன் கையை மார்பில் அடுத்தவனாக அவன் என்ன செய்தான்? பாவியாய் இருக்கிறேன் மேல் கிருபையாய் என்று அவ்வளவு அருமையாக அவன். ஆனால் அந்த பரிசையை என்ன செய்யறான்? அவ்வளோ வார்த்தைகளை அழைப்பி இவனை போல அல்ல என்று தான் நான் சொல்கிறார். வீண் வார்த்தைகளை அழைப்பாமல் மாயக்காரர் போல ஜெபம் பண்ணாமல் நம்மளுடைய பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் என்ன சொல்ல போகிறோம், நமக்காக நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று நமக்கு கூட தெரியாது. ஆனால் ஆவியானவர் என்ன செய்யற பேசுகிறார்? நமக்காக கவனத்தில் மருந்து பேசக்கூடிய அதனாலே நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன தெரியும்? அவருக்கு தெரியும். அதனாலே நாம் அநேக வார்த்தைகளினாலே ஜோடித்தோ அநேக வார்த்தைகள் சேர்த்து அழைப்பியோ அப்படிப்பட்டவான காரியங்கள் இல்லாதபடி நாம் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு ஏற்கும்படியாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கும்போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். அப்படியான ஜெபத்தை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கே விதமாக சொல்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது, அப்போ மாயக்காரர் போல் நாம் ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படியாக ஜெபம் பண்ண வேண்டும்? நம்ம அறை வீட்டில் பிரவேசித்து நம்முடைய வார்த்தைகள் ஜோடிக்கப்பட்டதாகவும் அநேக வார்த்தைகளே அதிக வசனிப்பினால் அலங்கரித்தோ அப்படியெல்லாம் வேணும். எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் என்ன செய்யறார்? எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவர். நம்முடைய ஜெபம் இப்படி இருக்க வேண்டும், இப்படியாக மாயக்காரர் போல இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். 2வதாக பார்க்கும்போது, நம்முடைய யாருக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 44வது வசனம் பின்பகுதியை பாருங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சத்துருக்களுக்காகவும் நம்மளுக்கு நிந்திக்கிறவர்களுக்காகவும் பகைஞருக்காகவும் நம்மளால் ஜெபம் பண்ண முடியுமா? நம்மை பற்றி தவறாக பேசவும், நம்மை பற்றி நம்மை பார்த்தாலே நம்மளை வெறுப்பாக பேசணும், இல்லாததை சொல்லக்கூடியவர்கள், நம்மளை நிந்திக்கிறவர்களை துன்பப்படுத்துவர்கள், இவர்களுக்காக நம்மால் ஜெபம் பண்ண முடியுமா? ஆனால் ஆண்டவர் அப்படித்தான் செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய தேவனத்தில் அன்புக்குரியவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை நேசிக்கிறவர்களுக்காக, நமக்கு தெரிந்தவர்கள், அதாவது நமக்கு விரும்பினவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி நமக்கு விரோதியானவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காக என்ன செய்யணும்? விசேஷமாக என்ன செய்யணும்? சத்துருக்களுக்காக பகஞ்சலுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். இவ்விதமாக ஜெபம் பண்ண கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படியாக கிருபை செய்ய வேண்டும். நாம் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவது அது அவருக்கு உகந்ததாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும், அது எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், நம்ம கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள எல்லாருக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம். நாம் அப்படி ஜெபம் பண்ணிக்கிறோமா? நம்முடைய சிஎம் பிஎம் இன்னும் பொறுப்பில் இருக்கிறவர்கள், அநேக அரசியலில் இருக்கிறவர்கள், இவர்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்குது. நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக ராஜாக்களுக்காக எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ணுவது நம்முடைய கடமையாக இருக்குது. அடுத்தபடியாக இப்பொழுது நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும்,
எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும்? கடைசியாக பார்க்கும்போது ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று கடைசியாக ஜெபம் பண்ணுவதற்கு இந்த யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவது பார்த்தோமே, நிந்துக்களுக்காகவும் பயிர்களுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணணும் என்று பார்த்தவங்களே நிந்துக்களுக்காகவும் திரும்பப்படுத்தலாம். ஆனால் இதற்கு உதாரணத்தை நாம் பார்க்க வேதத்தில் இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60 வசனத்திலே அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 60 வசனத்தை பாருங்கள். அவனும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி எடுத்திருந்தேன். கண்பானவர்கள் இங்கே பாருங்கள், இந்த ஸ்தேவானுக்கு அவன் மேல் இல்லாத குற்றங்களை செய்தார்கள். அநியாயமாக பழி செலுத்தி அவனே கொன்று போட்டான். ஆனாலும் பாருங்கள், அவன் எவ்வளவு அருமையாக அவன் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்திலே கொல்ல போகிறவர்கள் அவர்களுக்காக என்ன செய்கிறார்? ஆண்டவரே அவர்களே மன்னி, அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரத்திற்கு விதமாக. கண்பானவர்களே, இப்போ நாம கூட நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய சத்துருக்களுக்காகவும் பையன்களுக்காகவும் நிந்தற்காகவும் நான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஸ்தேவானை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு 4:7 பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாருங்கள். இந்த கண்மானவர்களே, காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்திலே ஜீவித்து கொண்டிருக்கின்றோம்னா எல்லா காரியங்களும் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியாக என்ன செய்யுது? ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு வருகிறது. மிகவும் கடைசி காலத்துக்குள்ளாக வந்துட்டு அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதனாலே நாம் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. நாம் எதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம்? கண்மானவர்களை நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தெளிந்த புத்தியோடு செய்து அவருடைய எப்படி செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் செயல்படுவதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.